கிறிஸ்துவின் நாமத்தினாலே மெய்யான ஒளி என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. அனைத்து அன்னையர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஒவ்வொரு பெற்றோர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு தாய்மார்களையும் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு தாயாரை குறித்து பைபிளில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு அன்னாள் என்று ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அவளுடைய வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண்ணை அவளை மிகவும் அந்த காரியத்தை குறித்து குற்றப்படுத்தி அவளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் ஆலயத்துக்கு போகும்போது அவள் வேதம் சொல்லுகிறது, அவள் வருஷம் தோறும் அவள் அந்த சூழ்நிலையினாலே அவள் அழுது கொண்டு இருப்பாள். அந்த ஸ்திரீ அவளை துக்கப்படுத்தும் போது அவள் அழுது கொண்டு இருப்பாள். ஒரு நாள் இந்த அன்னாள் தீர்மானம் எடுக்கிறாள், நான் ஏன் தனிமையாய் அழ வேண்டும்? நான் தேவனுடைய சமூகத்திலே போய் அவள் ஒரு நாள் தீர்மானம் பண்ணி போய் கண்ணீர் விட்டு அழுகிறாள். தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவள் என்றைக்கு போய் தேவனுடைய சமூகத்தில் அவள் கண்ணீர் விட்டாளோ அந்த கண்ணீர் தான் அவளுடைய வாழ்க்கையில் விட்ட கடைசி கண்ணீராக இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கண்ணீர் வடிக்கும் போது நிச்சயம் தேவன் அந்த கண்ணீரை கண்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த மெய்யானொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, நீங்கள் ஒருவேளை வாலிப பிள்ளையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் நிச்சயமாக உங்களை கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்களானால் நிச்சயம் அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள். நீங்களும் தேவனுடைய மனுஷரிடத்தில் போய் உங்கள் கண்ணீர் விடுவதை நீங்கள் விட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் இயேசுனுடைய பாதத்தில் போய் உங்கள் பிரச்சனைகளை தெரியப்படுத்தி நீங்கள் கண்ணீர் விடும்போது நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். நாளிலும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையானாலும் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அதை மாற்றுவார். நீங்கள் இயேசுவை நம்பும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். தகப்பனே, இந்த மெய்யானொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அன்னாலை போல் ஒரு சூழ்நிலையிலே யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த பிரச்சனைகளை குறித்தோ அவர்கள் எந்த சூழ்நிலையை குறித்து அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும் அப்பா, அந்த அன்னால் ஒரு தீர்மானம் பண்ணி உம்முடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டாலே அப்பா, அதே போல ஆண்டவரே அவர்கள் மனுஷரிடத்திலே அழுத நாட்கள் முடிந்து போய் உம்முடைய சமூகத்திலே வந்து அவர்கள் அழுது ஆண்டவரே அவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலை அவர்கள் கண்ணீர் விட்டாலும் என் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலை மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த அன்னாருடைய கண்ணீரை துடைத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்கள் துடைத்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீங்கள் கட்டளிடும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.